ஆக்சுவலா போன வீடியோ எதை பத்தி இருந்துச்சுன்னா, ஒரு விமன் வந்து கன்சீவ் ஆகணும் அப்படின்னா கர்ப்பமாகணுங்கிறதுக்காக முன்னாடியே எடுக்கக்கூடிய நெசசரியான ஸ்டெப்ஸ். ஓகேவா? போன வீடியோல பார்த்தது. இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு விமன் வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, யூபிடி யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து 40 to 45 டேஸ் ஆஃப் அம்னியூரியாக்கு ஜங்ஷனில் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து நம்ம மிஸ்டு பீரியட் சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆக்சுவலா ரெண்டு விஷயத்த பார்ப்போம். ஒன்று வந்து அவங்களோட ஜெனிட்டாலியா, அவங்களோட யுட்ரஸ், இதெல்லாம் எக்ஸாமைன் பண்றது ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது பார்ட் வந்து ஏதாவது டெஸ்ட் இல்லை ஏதாவது ஸ்கேன் எடுக்கிறதா இருந்தாலும் இல்லை ஏதாவது இது இருக்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் வீடியோ வந்து எதை பத்தினா, அவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுப்பாங்க, என்னென்ன பண்ணணுங்கிறத பத்தி. ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களுக்கு அந்த விமன் வந்த உடனே என்னன்னா ஹெமட்டோக்ரிட் அப்படி இல்லைன்னா வந்து சிபிசி எடுப்போம். ஹெமட்டோக்ரிட்னா என்னன்னா அவங்க பிளட்ல எவ்வளோ கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின் இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். ஏன்னா இந்தியாவில் அனீமியா வந்து ரொம்ப காமன். அனீமியானா என்னன்னா ரத்த சோகை. ஓகேவா? அது வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து காம்ப்ளிகேஷனும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளட்டை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட்டும் மாறும், கொடுக்குற எல்லாமே மாறும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா சிபிசினா என்னன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். அதுல வந்து ஆர்பிசி எவ்வளோ இருக்கு, டபிள்யூபிசி எவ்வளோ இருக்கு, டிஎல்சி எவ்வளோ இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்க்குறது. இதை தாண்டி இஎஸ்ஆர் சிஆர்பி வந்து ரெகுலராக எடுக்கிற பேசிஸ். அதுக்கப்புறம் ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம், இதெல்லாம் ஏன் இது ரெண்டும் பார்க்குறாங்க அப்படின்னா, கிளாட்டிங் இல்லை கொயகுலோபதி ஏதாவது இருக்கா இல்லையா, அதாவது என்னன்னா அந்த ரத்தம் வந்து கரெக்டான டைம்ல உறையாம இருக்கிறது, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து இதுவாக கொயகுலோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கொயகுலேட்டிங் ஃபேக்டர்ஸ் இல்லைன்னா டக்குன்னு ப்ளீட் ஆகும், சின்னதாக இருக்கிறது கூட. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய இது இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா மூணாவது விஷயம் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் எடுப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் என்னென்ன டெஸ்ட் எடுப்பாங்கன்னா, ஹெச்ஐவிக்கு வந்து எலைசா எடுப்பாங்க. அப்படி அதில் பாசிட்டிவாக இருந்தால் வெஸ்டர்ன் ப்ளாட் எடுப்பாங்க. ஆக்சுவலாக ஹெச்ஐவியில் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் எலைசா மோஸ்ட்டாக. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேவா? அது ரெண்டுத்தை வந்து அவங்க செக் பண்ணி பார்ப்போம். இப்போ மூணாவது விஷயம் என்ன பார்த்து பார்ப்போம்னா, ஏதாவது சம்மதர் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். நாலாவது வந்து உங்களுக்கு டார்ச் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஆனால் அந்த டார்ச் இன்ஃபெக்ஷன் வந்து ரொட்டீனான இன்வெஸ்டிகேஷன்ல இல்லை. டார்ச் இன்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னா, T stands for toxoplasmosis, O stands for others. அதர்ஸ்குள்ள சிஃபிலிஸ் வரும், ஹெச்ஐவி வரும். அதுக்கப்புறம் வந்து கடைசியில் இருக்கக்கூடிய ஆர்ல என்ன இருக்குன்னா ருபெலா இருக்கும், சில வந்து சைட்டோமெகாலோ வைரஸ் இருக்கும், ஹெச் வந்து ஹெர்பஸ் இருக்கும். இதை வந்து